கொள்கைகள் உண்மையிலேயே எங்களோட நாட்டின் தேசப்பற்றாத்தான் செயற்படுகின்றனவா? இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்ற வகையில இலங்கையினுடைய பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்று ஆக்களை கேட்டோம் சொன்னா மெஜாரிட்டியான ஆக்கள் சொல்ற ஒரே பதில் என்னன்னு சொன்னா உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், அதே சமயத்துல இறக்குமதிகளை குறைக்க வேண்டும் என்றும் சொல்லுவான். இறக்குமதிகளை குறைப்பதுதான் வழி என்ற நம்பிக்கை எப்பயுமே ஒரு தவறானதாகும். இந்த நம்பிக்கை இருப்பதற்கான பிரதான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, எங்கட உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்கப்படுத்தி உள்நாட்டு தொழிலாளர்களை லாபம் ஈட்டி அந்த லாபம் மறுபடியும் முதலீடுகளாக மாறி இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு நல்ல மதிப்பை பெற முடியும் என்பதற்குத்தான் இந்த நம்பிக்கை இருக்குது. வெளிநாட்டு பொருட்களை புறக்கணித்து உள்நாட்டு பொருட்களை ஊக்குவிப்பதன் ஊடாக தேசப்பற்றென்று நாங்கள் சிலதை நினைச்சு செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்கும். ஆனா நடைமுறை சாத்தியம் இருக்கான்னு கேட்டா இல்ல. எங்கட அரசாங்கங்களும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு உள்ளூர் தொழிலாளர்களை வளர்க்க வேண்டும் என்று இறக்குமதி வரிகளை உயர்த்துகிறார்கள், அல்லது சில சந்தர்ப்பங்கள்ல பொருட்களின் மீது இறக்குமதிகளை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறார்கள், இந்த முழுமையான தடை செய்கிறார்கள். இந்த மாதிரியான அடிப்படை புரிதல்கள்ல சில தவறுகள் இருக்கின்றன. இப்ப டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகமும் இதைத்தான் இந்த அணுகுமுறையை தான் செய்திருக்கிறார்கள். அதாவது ஒரு அடிப்படை பொருளாதார புரிதலை விளங்கிக் கொள்ள தவறி இருக்க வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு எங்கட உற்பத்திகளினுடைய விலை மற்றும் தரம், அதோட உலக சந்தையில போட்டியிடுவதற்கான திறன் என்பனதான் முக்கியமே தவிர இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவது அல்ல. உதாரணம் ஒன்றை பார்ப்போம். இப்ப குறிப்பா ஒரு மாதத்துல 100 தேங்காய்களை நாங்க உற்பத்தி செய்யறோம்னு எண்ணிக்கொள்ளுவோமே, அதுல 80 நாங்க நுகர்கிறோம், 20 ஏற்றுமதி செய்கிறோம். இப்ப நாங்க தேங்காய்களுக்கு பதிலாக இறக்குமதி எண்ணெய்களை பயன்படுத்தினா உள்ளூர் தேங்காய்கள நுகர்வை 70க்காக குறைக்க முடியும். அப்ப 30 தேங்காய்களை ஏற்றுமதி செய்யக்கூடியதாகவே இருக்கும். ஆகவே எங்கட உள்நாட்டு உயர்தர தேங்காய்களை நாங்க அதிக விலையில வெர்ஜின் கோகனட் ஆயில் மாதிரியான பொருட்களாக மாற்றி ஏற்றுமதி செய்கின்ற போது அதிக லாபம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா நாங்க நாட்டு பெற்ற காற்றம் என்ற பெயர்ல உயர்தரமுடைய மற்றும் குறைந்த விலையை கொண்ட வெளிநாட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே இறக்குமதி செய்யறதுக்கு தடை செய்திருக்கிறோம். இலங்கையினுடைய இறக்குமதியை பார்த்தோம்னா 80% பொருட்கள் உள்ளீட்டு பொருட்களாகத்தான் இருக்கின்றது. இதனால உள்ளீடுகள விலை அதிகரிப்பதால ஏற்றுமதியின் அளவிலையும் குறைவு ஏற்படும். இப்போ ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னு சொன்னா, இறக்குமதியை தடை செய்ததால ஸ்டீல்கள விலை கூடும். இதனால இது சார்ந்த அனைத்து துறைகளின் செலவும் அதிகரிக்கப்படுகின்றது. இந்த பாதுகாப்பு கொள்கையால நாங்க இன்னொருக்கா பாதுகாக்கப்பட்ட அந்த இழப்பை விட ஸ்டீல் விலை அதிகரிக்கப்பட்டதால இழக்கப்பட்ட இழப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த நெகட்டிவ் ட்ரேட் பேலன்ஸுக்கு அதிக இறக்குமதிகள் தான் ஏற்படுகின்றது என்று தவறான ஒரு கருத்தை நாங்க வச்சிருக்கின்றோம். இறக்குமதிகளும் ஏற்றுமதிகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாகத்தான் இருக்கின்றது. இறக்குமதிகளை தடுப்பது அத்தியாவசிய இடைநிலை பொருட்களான உள்ளீட்டு பொருட்கள கிடைப்பனவு குறைத்திருக்கின்றது. இதனால முதலீடுகளும் குறைவடைகின்றது. இதன் மூலமா ஏற்றுமதிகளுக்குத்தான் பாதிப்பு ஏற்படுகின்றதே தவிர வேறு எதற்கும் அல்ல. வர்த்தக ஏற்றத்தாழ்வுகள் இறக்குமதிகளிலிருந்து அல்ல ஏற்படுவது, அதிகப்படியான நுகர்வு குறைந்த சேமிப்புகளில் இருந்துதான் உருவாகின்றன. செயற்கையாக குறைந்த வட்டி வீதங்கள் உற்பத்தி திறனை அதிகரிக்காமல் நுகர்வை அதிகரிக்கின்றன. இதற்கு பதிலளிக்கும் விதமாக அரசாங்கங்கள் பாதுகாப்புவாத நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. பாதுகாப்பு கொள்கைகள் ஊழலைத்தான் உருவாக்குகின்றன. இந்த பாதுகாப்புகளை வளர்த்த தொழில்கள் அரசியலுக்கு பணத்தை செலுத்திவிட்டு தங்களை காப்பாற்றி கொண்டு லாபத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த தேசபக்தி என்ற ஒரு பேரில் காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இதுல தேசபக்தியும் இல்ல, போட்டித்தன்மையை தடுக்கிற ஒரு சுழற்சியைத்தான் உருவாக்குகின்றன. இதற்கு சிறந்த உதாரணமா பார்த்தோம்னா இலங்கையில இருக்கிற டைல் உற்பத்திய மாதிரி. இதனாலதான் அட்வொகாட்டால சொல்றோம், பாதுகாப்பு கொள்கைகள் தேசப்பற்றானவை அல்ல, நாட்டுக்கு பயனும் இல்லை. இது போட்டித்தன்மையை குறைப்பதோடு நட்டத்தை தான் ஏற்படுத்துவதாக இருக்கிறது.